எவ்வளோ இதுல 699 போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. செம்ம கூட்டம். ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி விலாக் தான். அண்ட் இந்த விலாகில் நம்ம எங்கே போயிருக்கோம்னா கிராண்ட் மால் வேலுச்சேரி. ஸோ அந்த மாலில் என்ன இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராண்ட் மால் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இந்த மினிசோ மாதிரியே மோமோஸோன்ட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இதில் எல்லாமே க்யூட்டாக அப்படியே அழகாக இருக்குது. ஸோ டாய்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான பொருள் தான் இங்கே மேக்ஸிமம் நிறையா இருக்குது. பட் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. எவ்வளோ இதுல 699 போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. சேம் அதே மினிசோவில் இருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் கீ செயின்ஸ், டைரி மாதிரி, அப்புறம் நோட் பேட் மாதிரி, அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஒரு கீ செயின் பார்த்திங்கன்னா 380 அந்த மாதிரி போட்டு 380 ருபீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அது. ஸோ இந்த ஒரு கீ செயினுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குற அளவுக்கு லைக் வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பார்த்தேன், தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் சும்மா என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் லைக் இந்த ஷார்ப்னர், இதெல்லாமே ஷார்ப்னர்ஸ் 45 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. எரேசர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு டைமில் இந்த ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வேணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியே வாங்கணுன்ட்டு அப்படியே எல்லாருமே வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ எப்பயாச்சும் என் பொண்ணு கொஞ்சம் பெரிய லைக் ஸ்கூல் போயிட்டு பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டைமில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி அதுதான் இந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்டு வாங்குவேன். பட் ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஷாப்பில் போய் வாங்குற மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி ஷாப்பே எங்கள் அப்பா தான் வச்சுருந்தாரு. ஸோ நார்மலாக எது பென்சில் எதுவாக இந்த இம்போர்ட் ஐட்டம் எது இருந்தாலுமே வேணும்னா எடுத்துக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி இருந்துச்சு அந்த டைம்லலாம். ஸோ எனக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த டைமில். நார்மலாக தான் இருப்பேன். பிகாஸ் ஒரே ஷாப்லேயே எங்கள் அப்பா லைக் இந்த மாதிரி ஐட்டம்ஸு லைக் வெசல்ஸு, அப்புறம் இது கிச்சன் செட்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஷூ, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இது இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஆனால் பே பண்ணி லைக் அது எனக்கு அப்படி கிடச்ச டைம் எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம பே பண்ணி வாங்கியிருக்க மாட்டோம். பட் இப்போ எதுவுமே பே பண்ணி வாங்கும் போது தான் தெரியுது, ஓகே நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க நமக்கு இதெல்லாம் கொடுக்காம மணியை சேவ் கூட பண்ணியிருக்கலாம். பட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செலவு பண்ணுறப்ப தான் தெரியுது அதோட காஸ்ட் எப்படி இவ்வளோலாம் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்களான்ட்டு. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் திருச்சியிலலாம் மால்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஷாப் சிங்கிளாக இருக்கும். லைக் இது மால்குள்ளே இருக்குது, அது இல்லாமல் தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஷாப் எங்கள் அப்பா வச்சுருந்தார். திங்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா இந்தியா ஃபுல்லாகவே நீ சுற்றி கூட்டிகிட்டு போயிருக்காரு. எங்கள் லைக் வெக்கேஷன் டைமில் வெக்கேஷன் கூப்பிட்டு போவார். ஸோ ஆனுவல் லீவ், குவார்ட்டர்லி லீவு அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ எப்போ என்ன வேணுமோ அது கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ இப்போ சாப்பிட்றது கூட நாங்கள் அந்த டைமில் நல்லா சாப்பிடுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போன ஞாபகம் தான் எனக்கு வருது ஆக்சுவலி. ஸோ திருச்சியில் மால் கிடையாது. பட் சென்னை, அந்த கொல்கத்தா அந்த மாதிரி ஊருக்கெலாம் போவோம்ல. ஸோ அப்போ அங்கெல்லாம் ஸ்பென்சர் பிளாஸானா ஃபேமஸாக இருக்கும். லைக் ஸ்பென்சர்னே ஒரு இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கும். எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, ஐ மீன் நேம்ஸ். இப்போ தான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணி படித்தவங்களே சரி, நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. லைக் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஊருக்குமே போக மாட்டாங்க. போனால் லைக் அந்த கொடைக்கானல், ஊட்டி அந்த 2 ஊரை தவிர எங்கேயுமே நான் போய் கேள்விப்பட்டதில்லை மேக்ஸிமம். அண்ட்
லைக் ஹோட்டல்ஸ்க்கு அடிக்கடி போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையாலே இருக்காங்க. தமிழ் மீடியமில் படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ் மீடியமில் படிக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சாலுமே எனக்கு கிராமர் தெரியாது. அந்த இங்கிலீஷ் மீடியமில் படித்தனால அட்லீஸ்ட் வந்து என்னால் பேச முடியுது. இது வந்து எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இப்படி தான் பேசணும், இப்படி தான் இது பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நார்மலாக வருது. ஆக்சென்ட் வந்து நம்ம இங்கே பேசுகிற ஆக்சென்ட் வந்து லைக் ப்ராப்பர் ப்ரொனவுன்சியேஷன் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து ஒவ்வொரு வேர்ட் வந்து கரெக்டாக சில பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரொனவுன்சியேஷனை வந்து விட்டு தள்ளிடுங்க. ஆக்சென்ட் ப்ரொனவுன்சியேஷன்லாம் லைக் அது விடுங்க, நம்மளால் பேச முடியுதுல்ல. ஸோ வந்து அதுக்கே வந்து நிறைய பேருக்கு பேச முடியாமையே நிறைய ஜாப்ஸ் கிடைக்காம இருக்குது. அந்த மீனிங்கில் தான் சொல்கிறேன். தமிழ் மீடியமில் லைக் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து காசு இருக்காது, கஷ்டப்படுவாங்க. அவங்களெல்லாம் நான் எதுவும் சொல்ல, லைக் காசு இருப்பாங்க பட் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லைக் ரொம்ப இதாக பேசுவாங்க, இது இருக்குது அது இருக்குது எல்லாமே இருக்குது சொல்லுவாங்க. பட் வந்து படிப்பு விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. லைக் அது வந்து ஒரு நார்மலாகவே பண்ணி முடிச்சிருவாங்க. சில பேர் வந்து அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு மட்டும் ரொம்ப இது பெரிய ஸ்கூல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பசங்களுக்கு வந்து பெரிய ஸ்கூல் சேர்ப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு கம்மியாக பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையாலே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த. நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அந்த லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது தானே. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க உண்மையாலே. என்ன ஆச்சுன்னா லைக் ஒரு ஜியாவுக்கு மட்டும் சாக்ஸ் வந்து அதில் கவர் ஆயிடும். 1000 rupees பே பண்ணும். இந்த ப்ளே ஏரியாவுக்கு மட்டும் 650 rupees லைக் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்குல்ல அதுக்கு. மற்ற கேம்ஸ்லாம் வந்து பெரிய பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 100 rupees 200 அந்த மாதிரி காஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு பே பண்ணதில் வந்து லைக் ஒரு சாக்ஸ் வந்து யார் அந்த பேபிக்கோ அவங்களுக்கு ஃப்ரீ சாக்ஸு. லைக் பேரண்ட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சாக்ஸ் வந்து 100 rupees பே பண்ணி வாங்கணுமா. லைக் எனக்கு அது ஸ்டார்டிங் வந்து புரியலை. அவர் வந்து பேரண்ட் உள்ளே போகலாமான்னு நான் கேட்டதுக்கு சாக்ஸ் மேண்டேட்டரின்னு சொன்னாங்க. பட் என் காதில் வந்து ஷார்ட்ஸ் போடணும்னு சொன்ன மாதிரி கேட்டுருச்சு. அது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னடான்னு முடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்க்குறேன் அங்கே பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவர் எதுக்கு ஷார்ட்ஸ் போட சொன்னார் நான் யோசிச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க ஷார்ட்ஸ் இல்லை சாக்ஸ் அப்படின்னாங்க. ஸோ வந்து எனக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அப்புறம் வந்து சாக்ஸ் மட்டும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டார். நான் வெளியே உட்காந்துருந்தேன் ஆக்சுவலி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு. 10,000 ஆரம்பிக்கும் நம்ம சேல்ரி ஸ்டார்டிங்கு. எத்தனை 1000 வந்தாலுமே ஒவ்வொரு 1000க்குமே நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு செலவுகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்த இருக்காது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி சேல்ரி ஏறப்போ குழந்த வந்துடும். குழந்த வந்ததுக்கப்புறம் சரி சொல்லிட்டு திருப்பி சேல்ரி ஏறுறப்ப கரெக்டாக ஸ்கூல் வந்துடும். அப்புறம் சரின்னு அப்படியே ஒவ்வொன்றா ஏறிட்டே போவோம். இதுதான் உண்மை. ஸோ வந்து இருக்கிறப்ப வந்து அனுபவிச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டாங்க. ஸோ வந்து 1000 இஸ் த மெயின் டார்கெட்டே எங்களுக்கு. ஸோ அது கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் வந்து அதுக்காக நிறைய கிவ் அவே அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பண்ணலான்னு இருக்கோம். கொஞ்சம் ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்போ வீடியோ போடுறோம், என்ன சொல்கிறோன்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வேணாலும் நாங்கள் வந்து கிவ் அவே அதை பற்றி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.